வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது ஆனமலை பக்கத்தில் இருக்கிற சேத்துமடை காளியம்மன் கோயில் முன்னாடி தான். இங்கே இலவ மரத்தில் காஞ்ச நெத்து கீழே விழுந்துருந்துச்சு. உள்ளே திறந்து பார்த்தா அவ்வளோ பஞ்சு இருக்குது. இந்த சின்ன நெத்தில் இவ்வளோ பஞ்சு இருக்கான்னு ஆச்சரியமாக பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ பக்கத்தில் இருந்த அக்கா இன்னொரு இலவம் பஞ்சு நெத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. பருத்தி செடி சின்ன வயசுலேயே எங்கள் பாட்டி ஊரில் பார்த்துருக்கேன். இலவம் பஞ்சு மரம் இப்போ தான் சேத்துமடையில் பார்க்குறேன். யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு மாதத்துக்கு முந்தி எடுத்தது. அப்போ காயாக இருந்துச்சு. ஒரே மாதத்தில் நல்லா காஞ்சிருச்சு. இலவு காத்த கிளின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த கதை இந்த இலவம் பஞ்சு மரத்தை பற்றினது தான். அதாவது இலவம் மரத்தில் ஒரு கிளி இருந்துச்சாமா. அந்த கிளி இந்த மரத்தில் உள்ள காயை பார்த்துட்டு எப்போ பழுக்கும்னு காத்துட்டு இருந்துச்சாமா. அந்த காய் கடைசி வரைக்கும் பழுக்கவே இல்லைன்ட்டு காத்திருந்து ஏமாந்து போச்சான். இலவங்காய் முத்தி வெடித்து பஞ்சு பறக்குங்கிறதுனால இந்த மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பஞ்சு பறக்கிறப்போ சுவாசித்தா சுவாச கோளாறுகள் வருங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த இலவம் பஞ்சில் தயாரிக்கிற மெத்தை தலையணையில் தூங்கும்போது உடல் சூடு குறையும். இலவம் பஞ்சு விதையில் சோப்பு எண்ணெய்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மரம் உறுதியாக இருக்காது, அதனால் இதில் மரச்சாமானெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த மரம் நல்ல எரிபொருளாக இருக்கிறதுனால தீக்குச்சி செய்கிறதுல உபயோகப்படுத்துகிறாங்க. இலவம் பஞ்சு மரம் இப்போ அழிஞ்சிட்டு வர்றதுனால இந்த மரத்தை தோட்டங்களில் வளர்த்து இந்த இனத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. இலவம் பஞ்சு விதையை நாள் முழுக்க தண்ணியில் ஊற வச்சு மண்ணில் விதைச்சா 5 நாளில் துளிர் விடும். ஒரே மாதத்தில் செடியாக வளர்ந்துடும். இந்த செடியை வளர்த்து பாதுகாத்து வந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை இலவம் பஞ்சு கிடைக்கும்.